தமிழ்நாட்டின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற மகா தங்கல் இப்போது இவிஎம்களில் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இப்போது அனைவரும் காத்திருப்பது மே 4ஆம் தேதியை மட்டுமே. ஆனால் அதற்கு முன் இன்று நாம் பேசப்போகிறோம் தமிழ்நாடு தேர்தல் 2026இன் அந்த எக்ஸிட் போல் குறித்து. இது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த முறை தமிழ்நாடு வரலாறு படைத்துள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக மாநிலத்தில் 85% மேற்பட்ட சாதனை வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இவ்வளவு அதிகமான வாக்குப்பதிவு ஒரு பெரிய அரசியல் நிலநடுக்கத்தை குறிக்கிறதா, அல்லது இந்த அமைதியான அலை வேறேதோ கதையை சொல்லுகிறதா? முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் மீண்டும் மக்களின் மனதை வெல்ல முடிந்ததா, அல்லது எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் ஏஐஏடிஎம்கே தங்களது இழந்த ஆதரவினை மீண்டும் பெற்றுள்ளதா? ஆனால் இந்த முறை போட்டி இந்த இரண்டு பெரிய தலைவர்களுக்குள் மட்டுமல்ல. சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அவர்களின் கட்சி டிவிகே முதன்முறையாக தேர்தலில் களமிறங்கியதன் மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் கணக்கீடுகள் முழுமையாக குலுங்கியுள்ளன. விஜயின் கரிஸ்மா மற்றும் அவரது இளைஞர் தாக்கம் டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கே ஆகிய கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா? சென்னையின் நகர்ப்புற பகுதிகளிலிருந்து கொங்கு பெல்ட் எனப்படும் கோட்டை பகுதிகள் வரை, மேலும் தெற்கின் கடலோர பகுதிகளிலிருந்து டெல்டா பிராந்தியம் வரை ஒவ்வொரு இடத்திலும் அரசியல் காற்றின் திசை மாறுபட்டதாக தெரிகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள், நீட் பிரச்சினை மற்றும் கேஷ் ஃபார் வோட் பற்றிய பேச்சுக்கள் ஆகியவற்றின் நடுவில் தமிழ்நாட்டின் விழிப்புணர்வுள்ள வாக்காளர்கள் இறுதியில் யாருக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர்? கே. அண்ணாமலை தலைமையில் பாஜக தெற்கின் இந்த கோட்டையில் தன் இடத்தை பிடித்து விட்டதா, அல்லது சீமான் தலைமையிலான என்டிகே மீண்டும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தப் போகிறதா? எங்கள் குழு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிகளின் வெளியே ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுடன் பேசி ஒவ்வொரு மாவட்டத்தின் மனநிலையையும் ஆராய்ந்துள்ளது. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் பற்றிய மிக துல்லியமான பகுப்பாய்வை உங்களுக்கு வழங்குகிறோம். தமிழ்நாடு மீண்டும் ஒரே கட்சிக்கு முழுமையான பெரும்பான்மையை வழங்குமா, அல்லது தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கிய பிறகு மாநிலம் திரிசங்கு சட்டமன்றம் நோக்கி நகர்கிறதா? 234 தொகுதிகளை கொண்ட இந்த மிகப்பெரிய மற்றும் மிக துல்லியமான எக்ஸிட் போலை முடிவு வரை கண்டிப்பாக பார்க்கவும். முன்னேறுவதற்கு முன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். தமிழ்நாட்டில் மீண்டும் ஸ்டாலின் சார் திரும்ப வருவாரா, அல்லது இபிஎஸ் முதல்வர் பதவியை அடையும் பாதையை திறப்பாரா? நீங்கள் இந்த வீடியோவை தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக எழுதுங்கள். நண்பர்களே, தமிழ்நாட்டு அரசியலின் ஒவ்வொரு அசைவையும் முதலில் அறிய விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தமிழ்நாட்டின் இந்த மாபெரும் எக்ஸிட் போல் முதல் கட்டத்தில் மாநிலத்தின் மத்திய மற்றும் கடலோர பகுதிகளை பற்றி நாம் பேசப்போகிறோம். இப்பகுதிகளின் தொகுதிகள் ஆட்சியின் திசையை நிர்ணயிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற மிகப்பெரிய வாக்குப்பதிவிற்கு பிறகு இப்பகுதிகளிலிருந்து வெளியாகும் நிலவரங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளன. முதலில் திருச்சிராப்பள்ளியை பற்றி தொடங்கலாம். இது தமிழ்நாட்டின் இதயம் என அழைக்கப்படுகிறது. திருச்சியின் 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டி மிகவும் கடுமையாக இருந்ததால் கடைசி வரை யார் முன்னிலை வகிப்பார்கள் என்பது கணிக்க கடினமாக இருந்தது. எங்கள் எக்ஸிட் போல் கணக்குகளின்படி முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான எஸ்பிஏ, அதாவது டிஎம்கே கூட்டணி இங்கு சிறிய முன்னிலை பெற்றுள்ளது. 9 தொகுதிகளில் 5 தொகுதிகள் இவர்களுக்கு கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ இங்கு கடுமையான போட்டி கொடுத்து வருகிறது. மேலும் அவர்களுக்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தளபதி விஜயின் டிவிகே மற்றும் சீமான் தலைமையிலான என்டிகே ஆகிய கட்சிகளுக்கு இங்கு இதுவரை கணக்கு திறக்கப்படவில்லை போல தெரிகிறது. ஆனால் அவர்கள் பெற்ற வாக்குகள் இப்பகுதியின் தேர்தல் கணக்குகளை மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றியுள்ளன. நண்பர்களே, வீடியோவில் தொடர்ந்து செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது கிராமத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் பகுதியில் கூட டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கே இடையே இப்படியே நேரடி போட்டி இருக்கிறதா, அல்லது தளபதி விஜயின் மாயாஜாலம் வேலை செய்கிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் ஜெய்ஹிந்த் மற்றும் ஜெய் தமிழ்நாடு என்று எழுத மறக்காதீர்கள்.
எங்களின் இந்த உழைப்பான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கவும். சரி நண்பர்களே, இனி தொடர்ந்து போகலாம். இப்போது தமிழ்நாட்டின் கடலோரமும் மற்றும் மத ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டமான ராமநாதபுரத்தை பற்றி பேசலாம். 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை போட்டி சமநிலையில் முடிவடையும் போல தெரிகிறது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இடையே நேரடி போட்டி காணப்படுகிறது. மேலும் இரு தரப்புக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரத்தின் அரசியல் இப்போதும் உள்ளூர் பிரச்சனைகள் மற்றும் கடலோர சமூகங்களின் நலன்களை சுற்றியே இருந்துள்ளது. இந்த முறை மக்களும் மிகவும் சமநிலையான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இங்கு டிவிகே மற்றும் என்டிகேவின் தாக்கம் சில பகுதிகளில் கண்டிப்பாக தெரிந்தாலும் அவை தொகுதி முடிவுகளை மாற்றும் அளவுக்கு தற்போது முன்னிலையில் இல்லை. இப்போது தமிழ்நாட்டின் அந்த மாவட்டத்தை பற்றி பேசலாம். அங்கு எழும் அலை முழு மாநிலத்தின் அரசியல் மனநிலையை தீர்மானிக்கும். கன்னியாகுமரி 6 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை போட்டி மிகவும் கடுமையாகவும் வரலாற்று சிறப்புமிக்கதாகவும் இருந்துள்ளது. கன்னியாகுமரி எப்போதும் தனது தனித்துவமான அரசியல் அடையாளப்படுகிறது. மேலும் எங்கள் எக்ஸிட் போல் கணக்குகள் இங்கு ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுகின்றன. இங்கு எஸ்பிஏ 3 தொகுதிகளுடன் முன்னிலை வகிக்கிறது. ஆனால் என்டிஏவும் 2 தொகுதிகளில் வலுவாக நிலைத்திருக்கிறது. ஆனால் கன்னியாகுமரியில் இருந்து வரும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், தளபதி விஜயின் டிவிகே இங்கு தனது கணக்கை திறக்கிறது மற்றும் ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கன்னியாகுமரியில் டிவிகேவின் இந்த நுழைவு விஜயின் தாக்கம் தெற்கின் இந்த எல்லைக்கும் சென்றுவிட்டதை காட்டுகிறது. அதன் பிறகு பட்டாசு தலைநகர் என்று அழைக்கப்படும் விருதுநகரை நோக்கிச் செல்கிறோம். 7 தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை தேர்தல் போட்டி மிகவும் சுறுசுறுப்பாக நடைபெற்றுள்ளது. எங்கள் கணக்குகளின்படி விருதுநகரில் எஸ்பிஏ 4 தொகுதிகளுடன் முன்னிலை வகிக்கிறது. அதே நேரத்தில் என்டிஏ இங்கு வலுவான மீள்வை செய்துள்ளது மற்றும் 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. இங்கு பட்டாசு தொழில் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்களின் பிரச்சனைகள் வாக்குமுறையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. விருதுநகரில் டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் தாக்கம் தெரிந்தாலும் அவை தற்போது தொகுதிகளாக மாறும் நிலையில் இல்லை. இப்போது தமிழ்நாட்டின் அந்த மாவட்டங்களை பற்றி பேசலாம். அங்கிருந்து ஆட்சிக்கான நேரடி பாதை செல்கிறது. அதில் முதலில் திருப்பத்தூரை பார்ப்போம். 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த சிறிய ஆனால் அரசியல் ரீதியாக மிகவும் செயல்பாட்டுள்ள மாவட்டத்தில் இந்த முறை போட்டி முற்றிலும் சமநிலையில் முடிவடையும் போல தெரிகிறது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இடையே நேரடி டெட்லாக் நிலை காணப்படுகிறது. இரு தரப்புக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூர் மக்கள் இந்த முறை ஒரே தரப்பை தேர்வு செய்யாமல் இரு பெரிய கூட்டணிகளுக்கும் சமமான வாய்ப்பை வழங்கியுள்ளனர். இங்கு தளபதி விஜயின் டிவிகே பற்றிய பேசுபொருள் இருந்தாலும் அது தற்போது தொகுதி முடிவுகளை மாற்றும் அளவுக்கு இல்லை போல தெரிகிறது. அடுத்து கர்நாடக எல்லைக்கு அருகிலுள்ள முக்கியமான மாவட்டமான கிருஷ்ணகிரியை நோக்கி போகலாம். 6 தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இருந்து வெளியாகும் கணக்குகள் டிஎம்கே கூட்டணிக்கு கவலைக்குரியதாக இருக்கலாம். எங்கள் கணிப்புகளின்படி கிருஷ்ணகிரியில் என்டிஏ வலுவான முன்னிலை பெற்றுள்ளது மற்றும் இங்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ இங்கு பின்தங்கியுள்ளது மற்றும் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கிருஷ்ணகிரியில் என்டிஏவின் இந்த முன்னிலை எல்லைப் பகுதிகள் மற்றும் தொழில்துறை வளாகங்களில் மாற்றத்தின் வலுவான அலை வீசுவதை காட்டுகிறது. இங்கும் டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றுக்கு இதுவரை கணக்கு திறக்கப்படவில்லை போல தெரிகிறது. ஆனால் அவர்கள் பெற்ற வாக்குகள் முக்கிய போட்டியை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றியுள்ளனர். இப்போது அரியலூரை பற்றி பார்ப்போம். 2 சட்டப்பேரவை தொகுதிகள் மட்டுமே உள்ள இந்த சிறிய மாவட்டத்தில் போட்டி முற்றிலும் சமநிலையில் உள்ளது போல தெரிகிறது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இடையே நேரடி போட்டி காணப்படுகிறது. இரு தரப்பிற்கும் தலா 1 தொகுதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர் மக்கள் இந்த முறை ஒரே கூட்டணிக்கு முழு ஆதரவை வழங்காமல் சக்தியை சமமாக பகிர்ந்துள்ளனர். இது இங்கு உள்ளூர் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பணிகள் முக்கிய பங்கு வகித்ததை காட்டுகிறது. அடுத்து சென்னை அருகிலுள்ள மற்றும் தொழில்துறை ரீதியாக மிகவும் முக்கியமான மாவட்டமான செங்கல்பட்டுவை நோக்கி போகலாம். 7 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இருந்து வரும் கணக்குகள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளன. செங்கல்பட்டுவில் எஸ்பிஏ தனது வலுவான பிடிப்பை தக்க வைத்திருக்கிறது.
மேலும் இங்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் என்டிஏவும் மிகவும் பின்தங்கவில்லை. அவர்களுக்கு 3 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டுவின் நகர்ப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளில் நடந்த வாக்குப்பதிவு ஆளும் கூட்டணிக்கு கடுமையான சவால் ஏற்பட்டதை தெளிவாக காட்டுகிறது. இங்கு டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் தாக்கம் சில பகுதிகளில் இருந்தாலும் அவை தற்போதைக்கு தொகுதி கணக்குகளை மாற்றும் அளவுக்கு முன்னிலை பெறவில்லை. இப்போது தமிழ்நாட்டின் அரசியலின் நுழைவாயில் என்று கருதப்படும் வேலூரை பற்றி பேசலாம். வேலூரின் 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முறை போட்டி எதிர்பார்த்ததை விட மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்துள்ளது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ சிறப்பான முன்னிலை பெற்றுள்ளது மற்றும் 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ இங்கு 2 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்க முடியும் போல தெரிகிறது. வேலூரின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வாக்காளர்களிடையே காணப்பட்ட பிளவு, வளர்ச்சி மற்றும் உள்ளூர் பிரச்சினைகளுடன் சேர்ந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை வெளிப்படுத்துகிறது. டிவிகே மற்றும் என்டிகே இங்கு தங்களது இருப்பை உணர்த்தியிருந்தாலும் தற்போது அவை தொகுதி வெற்றிகளாக மாறவில்லை. அதன்பின் சென்னை அருகில் உள்ள மற்றொரு முக்கியமான மாவட்டமான திருவள்ளூரை நோக்கி போகலாம். 10 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த பெரிய மாவட்டத்தின் நிலவரங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துகின்றன. திருவள்ளூரில் என்டிஏ 5 தொகுதிகளுடன் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறது. அதே நேரத்தில் எஸ்பிஏ 4 தொகுதிகளில் மட்டுமே நிலைக்கிறது. ஆனால் இங்கு வரும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், தளபதி விஜயின் டிவிகே இங்கு தனது கணக்கை திறந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. தொழில்துறை வளாகங்களும் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளும் உள்ள இந்த மாவட்டத்தில் டிவிகேவின் இந்த முன்னேற்றம் இளைஞர்கள் இந்த முறை மாற்றத்திற்காக புதிய தேர்வை செய்துள்ளார்கள் என்பதை காட்டுகிறது. திருவள்ளூரின் இந்த கணக்குகள் இங்குள்ள தேர்தல் போட்டி இனி 2 தரப்புகளுக்குள் மட்டுமே இல்லாமல் மாறிவிட்டது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. இப்போது பெரம்பலூரை நோக்கி போகலாம். 2 சட்டப்பேரவை தொகுதிகள் மட்டுமே உள்ள இந்த மாவட்டத்தில் இந்த முறை முடிவு ஒருதலை பட்சமாக இருப்பது போல தெரிகிறது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு ஆளும் எஸ்பிஏ தனது முழு ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்தி 2 தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது. பெரம்பலூர் வாக்காளர்கள் இந்த முறை மீண்டும் தற்போதைய அரசின் கொள்கைகள் மற்றும் உள்ளூர் தலைமையின் மீது உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக இங்கு என்டிஏ, டிவிகே அல்லது பிற எந்த கட்சிக்கும் இடம் பிடிப்பது மிகவும் கடினமாகியுள்ளது. இந்த 2 தொகுதிகளின் முழு வெற்றி இறுதி எண்ணிக்கையில் முக்கிய பங்கு வகிப்பதால் எஸ்பிஏவின் மனோபலத்தை அதிகரிக்கும். அதன்பின் சில்க் சிட்டி என்று அழைக்கப்படும் மற்றும் மிகவும் முக்கியமான மாவட்டமான காஞ்சிபுரத்தை பற்றி பார்க்கலாம். 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் போட்டி மிகவும் சுவாரஸ்யமாகவும் சமநிலையாகவும் உள்ளது. காஞ்சிபுரத்தில் எஸ்பிஇ மற்றும் என்டிஏ இடையே நேரடி போட்டி நடந்துள்ளது. எங்கள் கணிப்புகளின்படி இங்கு 2 கூட்டணிகளும் தலா 2 தொகுதிகளை வெல்லும் நிலையில் உள்ளன. காஞ்சிபுரத்தின் வரலாற்று மற்றும் மத அடையாளத்துடன் சேர்ந்து இங்கு வேகமாக வளர்ந்து வரும் தொழில்துறை அமைப்பும் இந்த தேர்தலில் முக்கிய அம்சமாக இருந்துள்ளது. இங்குள்ள மக்கள் ஒரே தரப்பிற்கு முழு ஆதரவை வழங்காமல் சக்தியை சமமாக பகிர்ந்துள்ளனர். இங்கு டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் தாக்கம் உணரப்பட்டாலும் அவை தற்போதைக்கு தொகுதி முடிவுகளை மாற்றும் அளவுக்கு இல்லை. இப்போது விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி பேசலாம். 7 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை வெளிவரும் நிலவரங்கள் மிகவும் ஆச்சரியப்படுத்துகின்றன. விழுப்புரத்தில் என்டிஏ ஒரு பெரிய அலை உருவாக்கியுள்ளது. மேலும் 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ இங்கு வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. வட தமிழ்நாட்டின் இந்த முக்கியமான மாவட்டத்தில் என்டிஏவின் இந்த செயல்திறன் இங்குள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களிடையே ஆட்சிக்கு எதிரான ஒரு வலுவான மனநிலை இருந்ததை காட்டுகிறது. டிவிகே மற்றும் என்டிகே இங்கு தங்களது முழு முயற்சியையும் செய்திருந்தாலும் இந்த இருதரப்பு போட்டியில் அவை தொகுதிகளை வெல்ல முடியாமல் போயுள்ளன. அதன்பின் புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி போகலாம். 6 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் போட்டி முற்றிலும் சமநிலையில் உள்ளது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இடையே கடுமையான போட்டி நடைபெற்றுள்ளது. மேலும் 2 கூட்டணிகளும் தலா 3 தொகுதிகளை வெல்லும் நிலையில் உள்ளன.
புதுக்கோட்டை மக்கள் இந்த முறை ஒரே தரப்பை தேர்வு செய்யாமல் இரு தரப்புகளுக்கும் சமமான வாய்ப்பை வழங்கியுள்ளனர். இது இங்கு உள்ளூர் பிரச்சனைகள் மற்றும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட செல்வாக்கு வாக்குப்பதிவில் முக்கிய பங்கு வகித்ததை வெளிப்படுத்துகிறது. இங்கும் மூன்றாம் அணியின் செயல்பாடு இருந்த போதிலும் முக்கிய போட்டி இரண்டு பாரம்பரிய கூட்டணிகளுக்குள் மட்டுமே சுருங்கியுள்ளது. இப்போது தர்மபுரியை நோக்கி போகலாம். அங்கு எக்ஸிட் போல் கணக்குகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளன. 5 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை என்டிஏ ஒரு தலைப்பட்சமாக கிளீன் ஸ்வீப் செய்து அனைத்து 5 தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது. தர்மபுரி அதன் தனித்துவமான அரசியல் அடையாளத்திற்காக அறியப்படும் மாவட்டமாக இருந்தாலும் இங்கு ஆளும் எஸ்பிஏ ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாதது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை குறிக்கிறது. இங்குள்ள வாக்காளர்கள் முழுமையாக என்டிஏவின் பக்கம் திரண்டுள்ளனர். இது தேர்தல் கணக்குகளை முழுமையாக மாற்றியுள்ளது. டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் தாக்கமும் இந்த என்டிஏ அலைக்கு முன் மங்கியதாக தெரிகிறது. அதன்பின் கள்ளக்குறிச்சியை பற்றி பேசலாம். 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் போட்டி மிகவும் சமநிலையாக உள்ளது. எங்கள் கணிப்புகளின்படி இங்கு எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இடையே கடுமையான போட்டி நடைபெற்றுள்ளது. இரு தரப்பிற்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மக்கள் மிகவும் யோசித்து தங்கள் தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இதனால் இங்கு சக்தி சமநிலை நிலைத்துள்ளது. இங்குள்ள உள்ளூர் பிரச்சனைகள் மற்றும் விவசாய சார்ந்த விஷயங்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். இதனால் இரு கூட்டணிகளுக்கும் சமமான வாய்ப்பு கிடைத்துள்ளது. தர்மபுரியில் என்டிஏவின் ஒரு தலைப்பட்சமான வெற்றியும் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட சமநிலை போட்டியும் தமிழ்நாட்டின் இந்த பகுதிகளில் மாற்றத்தின் காற்று மிகவும் வலுவாக வீசுகிறது என்பதை தெளிவாக காட்டுகின்றன. இப்போது திருவண்ணாமலையை நோக்கி போகலாம். 8 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை போட்டி ஆன்மீகமும் அரசியல் ஆழமும் கலந்ததாக இருந்தது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு எஸ்பிஏ தனது பிடிப்பை தக்க வைத்துக் கொண்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் என்டிஏ இங்கு கடுமையான சவாலை ஏற்படுத்தி 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திருவண்ணாமலையின் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் தளபதி விஜயின் டிவிகே இங்கு தனது கணக்கை திறந்து ஒரு தொகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும் நிலையில் உள்ளது. மலைகளும் கோவில்களும் சூழ்ந்த இந்த பகுதியில் இளைஞர்களிடையே டிவிகேவின் வரவேற்பு பழைய அரசியல் சமநிலைகளை குலைத்துள்ளது. அதன்பின் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டமான நாகப்பட்டினத்தை பற்றி பேசலாம். 3 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் முடிவுகள் மிகவும் ஆச்சரியமாகவும் 3 பக்க போட்டியாகவும் உள்ளன. நாகப்பட்டினத்தின் 3 தொகுதிகளில் ஒரு தொகுதி எஸ்பிஏவுக்கும் ஒரு தொகுதி என்டிஏவுக்கும் செல்லும் என கணிக்கப்படுகிறது. ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய மாற்றம் என்டிகே மூலம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஒரு தொகுதியில் வலுவாக வெற்றி பெறும் நிலையில் உள்ளனர். கடலோர பகுதி என்பதால் மீனவர்களின் பிரச்சனைகள் மற்றும் உள்ளூர் சிக்கல்கள் வாக்குப்பதிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதன் காரணமாக இங்கு ஒரே கூட்டணியின் அலை அல்லாமல் பகிர்ந்த மற்றும் சமநிலையான மக்கள் தீர்ப்பு வெளிப்பட்டுள்ளது. இப்போது நாமக்கல்லை பற்றி பேசலாம். இது தனது போக்குவரத்து மற்றும் கோழி வளர்ப்பு போல்ட்ரி தொழிலுக்காக நாடு முழுவதும் புகழ்பெற்றது. 6 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தின் தேர்தல் நிலவரங்கள் இந்த முறை ஆளும் கூட்டணிக்கு கவலைக்குரியதாக தெரிகின்றன. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ வலுவான செயல்திறன் காட்டி 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான எஸ்பிஏ இங்கு வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. மேற்கு தமிழ்நாட்டின் இந்த முக்கியமான பகுதியில் என்டிஏவின் இந்த முன்னிலை இங்குள்ள விவசாயிகள் மற்றும் வணிகர்களிடையே மாற்றத்திற்கான வலுவான அலை ஏற்பட்டதை காட்டுகிறது. அதன்பின் வட தமிழ்நாட்டின் தொழில்துறை மையமாக கருதப்படும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை நோக்கி போகலாம். 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை போட்டி முற்றிலும் கட்டுக்கட்டான போட்டியாக மாறியுள்ளது. ராணிப்பேட்டையின் இந்த 4 தொகுதிகளில் எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இடையே நேரடி மற்றும் கடுமையான போட்டி காணப்பட்டது. இரு கூட்டணிகளும் தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளன. தோல் தொழில் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் உள்ள இந்த பகுதியில்
தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் வாக்குகள் இரு தரப்புகளுக்கும் சமமாக பங்கானதால் இங்கு சக்தி சமநிலை நிலைத்துள்ளது. இப்போது கடலூரை பற்றி பேசலாம். 9 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டம் இந்த எக்ஸிட் போலை இன்னும் அதிகமாக சுவாரஸ்யமாக மாற்றியுள்ளது. கடலூரின் அரசியல் எப்போதும் சிக்கலானதாக இருந்துள்ளது. மேலும் இந்த முறை இங்கு வெளிவரும் முடிவுகள் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கின்றன. எங்கள் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ 4 தொகுதிகளுடன் மிகப்பெரிய கூட்டணியாக உருவெடுக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ இங்கு 3 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெறுகிறது. ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி கடலூரிலிருந்தே வருகிறது. தளபதி விஜயின் டிவிகே இங்கு வலுவான முன்னிலை காட்டி 2 முக்கிய தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கடலூரின் கடலோர மற்றும் தொழில்துறை பகுதிகளில் டிவிகேவின் இந்த முன்னேற்றம் இளைஞர்கள் மற்றும் பாரம்பரிய வாக்கு வங்கிகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதை காட்டுகிறது. இது பழைய அரசியல் சமநிலைகளை முற்றிலும் மாற்றியுள்ளது. அதன்பின் மயிலாடுதுறையை நோக்கி போகலாம். இது தனது பண்பாட்டு மரபும் விவசாய அடையாளத்திற்கும் பிரபலமானது. 3 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த சிறிய மாவட்டத்தில் போட்டி பெரும்பாலும் தெளிவாக உள்ளது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு எஸ்பிஏ தனது வலுவான பிடிப்பை தக்க வைத்துக் கொண்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ இங்கு 1 தொகுதியில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் தாக்கம் இருந்தாலும் அவை தொகுதி கணக்குகளை மாற்றும் அளவுக்கு இல்லை. இங்குள்ள விவசாயிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மீண்டும் அனுபவமிக்க தலைமையிலும் தற்போதைய நலத்திட்டங்களிலும் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர். இப்போது திண்டுக்கலை நோக்கி போகலாம். இது தமிழ்நாட்டின் பூட்டு மற்றும் தோல் தொழிலின் முக்கிய மையமாக கருதப்படுகிறது. 7 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை தேர்தல் போட்டி மிகவும் நெருக்கமாக அமைந்துள்ளது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ சிறிய முன்னிலை பெற்று 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ 3 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. திண்டுக்கலின் மலைப்பகுதிகளிலும் வணிக மையங்களிலும் காணப்பட்ட வாக்குப்பதிவு முறைகள் இங்குள்ள வணிகர்களும் விவசாயிகளும் இந்த முறை மாற்றத்தை விரும்பியதை தெளிவாக காட்டுகின்றன. டிவிகே மற்றும் என்டிகே இங்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அவை முக்கிய போட்டியில் இன்னும் பின்னிலையில் உள்ளன. அதன்பின் தேனி மாவட்டத்தை பற்றி பேசலாம். இது அதன் வளமான நிலங்களும் அரசியல் முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது. 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை எஸ்பிஏ தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. எங்கள் கணிப்புகளின்படி தேனியில் ஆளும் கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ இங்கு 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. தேனியின் அரசியலில் உள்ளூர் ஆதிக்கமும் விவசாய அடிப்படையிலான திட்டங்களும் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளதால் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கு இங்கு முன்னிலை கிடைத்துள்ளது. இங்குள்ள வாக்காளர்கள் மீண்டும் அனுபவமிக்க அரசியல் தலைமையின் மீது தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். இப்போது ஈரோட்டை பற்றி பேசலாம். இது மேற்கு தமிழ்நாட்டின் முக்கியமான வர்த்தக மையமாகவும் கொங்கு பெல்ட்டின் முக்கிய பகுதியாகவும் கருதப்படுகிறது. ஈரோட்டின் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முறை வெளிவரும் நிலவரங்கள் ஆளும் கூட்டணிக்கு சவாலாக தெரிகின்றன. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ சிறப்பான முன்னிலை பெற்று 8 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏ இங்கு 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என கணிக்கப்படுகிறது. ஈரோட்டின் துணி வணிகர்களும் விவசாயிகளும் இடையே காணப்பட்ட அதிருப்தி என்டிஏக்கு நேரடி ஆதாயமாக மாறியுள்ளது. அதன்பின் தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தை நோக்கி போகலாம். அங்கு நிலவரங்கள் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்படுத்துகின்றன. 5 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் என்டிஏ ஒரு பெரிய அலை உருவாக்கியுள்ளது. மேலும் 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ இங்கு வெறும் 1 தொகுதியில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. தென்காசியின் வளமான நிலங்களும் கிராமப்புற வாக்காளர்களும் இந்த முறை மாற்றத்திற்காக தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இங்கு டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் தாக்கம் இருந்தாலும் இந்த இருதரப்பு போட்டியில் அவை தற்போது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இப்போது தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமான மதுரையை பற்றி பேசலாம். 10 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தின் மீது முழு மாநிலத்தின் கவனம் இருந்தது. மதுரையின் இந்த நிலவரங்கள் ஒரு பெரிய அரசியல் அதிர்வுக்கு சமமாக உள்ளன. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ தனது ஆதிக்கத்தை நிரூபித்து 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது.
ஆளும் எஸ்பிஏ இங்கு 3 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. இது தென் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பெரிய சவாலாக உள்ளது. ஆனால் மதுரையின் மிகப்பெரிய ஹைலைட் தளபதி விஜயின் டிவிகே ஆகும். இது நகர்ப்புற அரசியலில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கோவில்களின் நகரமான மதுரையில் டிவிகேவின் இந்த வெற்றி இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களிடையே புதிய தலைமையை நோக்கிய உற்சாகத்தை காட்டுகிறது. அதன்பின் ப்ளூ மவுண்டன்ஸ் என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி போகலாம். 3 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த அமைதியான மற்றும் அழகான மாவட்டத்தில் தேர்தல் போட்டி மிகவும் சுறுசுறுப்பாக இருந்துள்ளது. எங்கள் கணிப்புகளின்படி நீலகிரியில் என்டிஏ தனது வலுவான நிலையை பதிவு செய்து 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏ இங்கு வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. தேயிலை தோட்டங்கள் மற்றும் சுற்றுலாவை மையமாக கொண்ட இந்த பகுதியில் வாக்காளர்கள் இந்த முறை புதிய வளர்ச்சி வாக்குறுதிகள் மற்றும் மத்திய அரசு திட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இங்கு டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் தாக்கம் குறிப்பிடத்தக்க அளவில் தெரியவில்லை. இப்போது திருப்பூரை பற்றி பேசலாம். இது இந்தியாவின் டெக்ஸ்டைல் ஹப் மற்றும் பனியன் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. 8 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த தொழில்துறை மாவட்டத்தில் இந்த முறை தேர்தல் காற்று பல பெரிய அரசியல் கணக்குகளை மாற்றியுள்ளது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ மிகச் சிறப்பாக செயல்பட்டு 8 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் ஆளும் எஸ்பிஏ இங்கு 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. திருப்பூரின் துணித் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்களிடையே ஜிஎஸ்டி மற்றும் அதிகரித்த மின்சார கட்டணம் போன்ற பிரச்சனைகள் வாக்குப்பதிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் என்டிஏக்கு நேரடி ஆதாயம் கிடைத்துள்ளது. அதன்பின் தென் தமிழ்நாட்டின் மற்றொரு முக்கியமான மாவட்டமான திருநெல்வேலியை நோக்கி போகலாம். 5 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை போட்டி 3 முனைகளில் மிகவும் சுவாரஸ்யமாக மாறியுள்ளது. திருநெல்வேலியின் 5 தொகுதிகளில் எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இடையே கடுமையான போட்டி காணப்படுகிறது. இரு கூட்டணிகளும் தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளன. ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே பற்றியது. அவர்கள் இங்கு வலுவான முன்னிலை காட்டி ஒரு முக்கிய தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளனர். திருநெல்வேலியின் தாமிரபரணி நதிக்கரைகளில் இந்த முறை மாற்றத்திற்கான புதிய அலை காணப்படுகிறது. இளைஞர்கள் டிவிகேவை 3வது மாற்று தீர்வாக திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இப்போது தமிழ்நாட்டின் அன்னப்பண்டாரம் என்றும் டெல்டா பகுதியின் முக்கிய மாவட்டமாகவும் கருதப்படும் தஞ்சாவூரை நோக்கி போகலாம். இங்குள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளின் நிலவரங்கள் ஆளும் கூட்டணிக்கு பெரிய அதிர்ச்சியாக உள்ளன. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இந்த முறை என்டிஏ டெல்டாவின் வளமான நிலங்களில் வலுவான ஆதிக்கத்தை ஏற்படுத்தி 8 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான எஸ்பிஏ இங்கு வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. தஞ்சாவூரின் கலாச்சாரமும் விவசாய அடிப்படையும் கொண்ட இந்த பகுதியில் என்டிஏவின் இந்த முன்னிலை இங்குள்ள விவசாயிகளும் கிராமப்புற வாக்காளர்களும் இந்த முறை மாற்றத்தை தேர்ந்தெடுத்ததை தெளிவாக காட்டுகிறது. டிவிகே மற்றும் என்டிகே இங்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அவை தொகுதி கணக்குகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அதன்பின் கரூரை பற்றி பேசலாம். இது தனது துணித் தொழிலும் அரசியல் செயல்பாடுகளுக்குமான முக்கிய மாவட்டமாகும். 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் போட்டி இந்த முறை மிகவும் சுவாரஸ்யமாகவும் 3 முனைகளில் மாறியுள்ளது. எங்கள் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏ வெறும் 1 தொகுதியில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. ஆனால் கரூரின் மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே பற்றியது. அவர்கள் இங்கு வலுவான முன்னிலை காட்டி 1 தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளனர். கரூரின் தொழில்துறை பகுதியில் டிவிகேவின் இந்த முன்னேற்றம் தளபதி விஜயின் தாக்கம் தற்போது தரையில் வாக்குகளாகவும் தொகுதிகளாகவும் மாறத் தொடங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது. இப்போது ஸ்டீல் சிட்டி என்றும் அரசியலின் முக்கிய மையமாகவும் கருதப்படும் சேலத்தை நோக்கி போகலாம். 11 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டம் எப்போதும் ஆட்சியின் சாவியாக கருதப்படுகிறது. மேலும் இந்த முறை இங்குள்ள நிலவரங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துகின்றன. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி 11 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. ஆளும் எஸ்பிஏக்கு இங்கு கிடைக்கும் முடிவுகள் பெரிய பின்னடைவை காட்டுகின்றன.
ஏனெனில் அவர்கள் வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கின்றன. ஆனால் சேலத்தின் மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே பற்றியது. அவர்கள் இங்கும் வலுவான இருப்பை பதிவு செய்து ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளனர். சேலத்தின் தொழில்துறை பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் என்டிஏவின் இந்த முன்னிலை மாநிலம் முழுவதும் தேர்தல் கணக்குகளை பாதிக்கக்கூடியதாக உள்ளது. அதன்பின் சிவகங்கை மாவட்டத்தை பற்றி பேசலாம். இது தனது பாரம்பரியமும் அரசியல் முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது. 4 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் போட்டி முற்றிலும் சமநிலையில் உள்ளது. எங்கள் கணிப்புகளின்படி சிவகங்கை மக்கள் மிகவும் சமநிலையான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். எஸ்பிஏ மற்றும் என்டிஏ இரண்டும் தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளன. இங்குள்ள உள்ளூர் அரசியல் மற்றும் சமூக சமநிலைகள் இரு கூட்டணிகளுக்கும் சமமான ஆதரவை வழங்கியுள்ளன. டிவிகே மற்றும் என்டிகே இங்கும் தங்களது தாக்கத்தை ஏற்படுத்த முயன்றிருந்தாலும் அவை தற்போது தொகுதி முடிவுகளை மாற்றும் அளவுக்கு முன்னிலை பெறவில்லை. இப்போது கோயம்புத்தூரை பற்றி பேசலாம். இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. 10 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த முக்கியமான தொழில்துறை மாவட்டத்தின் நிலவரங்கள் மாநில அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி இங்கு என்டிஏ தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. ஆளும் எஸ்பிஏக்கு இங்கு நிலைமை சிரமமாக தெரிகிறது. அவர்கள் வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கின்றன. ஆனால் கோயம்புத்தூரின் மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே பற்றியது. அவர்கள் நகர்ப்புற மற்றும் இளைஞர் வாக்காளர்களிடையே வலுவான ஆதரவை பெற்று ஒரு தொகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும் நிலையில் உள்ளனர். இங்குள்ள சிறு தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே காணப்பட்ட மாற்ற விருப்பம் என்டிஏக்கு பெரிய ஆதரவாக மாறியுள்ளது. அதன்பின் கடலோர மாவட்டமான தூத்துக்குடியை நோக்கி போகலாம். 6 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாவட்டத்தில் இந்த முறை போட்டி பெரும்பாலும் ஒரு தலைப்பட்சமாக உள்ளது. எங்கள் கணிப்புகளின்படி தூத்துக்குடியில் என்டிஏ தனது வலுவான நிலையை காட்டி 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏ இங்கு பின்தங்கி 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துறைமுகங்கள் மற்றும் தொழில்துறைகள் நிறைந்த இந்த பகுதியில் உள்ளூர் பிரச்சனைகளும் வளர்ச்சி எதிர்பார்ப்புகளும் வாக்குப்பதிவில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. இதனால் என்டிஏவின் முன்னிலை அதிகரித்துள்ளது. இங்கு டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவற்றின் இருப்பு இருந்தாலும் அவை தற்போது தொகுதி முடிவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இப்போது திருவாரூரை பற்றி பேசலாம். இது முதல்வர் கே ஸ்டாலின் அவர்களின் சொந்த மாவட்டமாகவும் திராவிட அரசியலின் வலுவான கோட்டையாகவும் கருதப்படுகிறது. இங்குள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆளும் கூட்டணி தனது ஆதிக்கத்தை பெரும்பாலும் தக்கவைத்துள்ளது. எங்கள் எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி எஸ்பிஏ இங்கு 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் என்டிஏ இங்கு வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் என கணிக்கப்படுகிறது. திருவாரூர் மக்கள் மீண்டும் தங்களது பாரம்பரிய ஆதரவும் உள்ளூர் தொடர்பையும் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இதனால் இந்த பகுதியில் எஸ்பிஏ சிறப்பாக செயல்பட்டுள்ளது. அதன்பின் தமிழ்நாட்டின் தலைநகரமும் மிகப்பெரிய அரசியல் மையமுமான சென்னையை நோக்கி போகலாம். 16 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இந்த மாநகரமே மாநில ஆட்சியின் சாவியை தீர்மானிக்கிறது. சென்னையின் இந்த முறை நிலவரங்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் சமநிலையாகவும் உள்ளன. எங்கள் கணிப்புகளின்படி என்டிஏ நகர அரசியலில் பெரிய முன்னேற்றம் செய்து 16 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் எஸ்பிஏ இங்கு 7 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்திருக்கிறது. ஆனால் சென்னையின் மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் டிவிகே பற்றியது. அவர்கள் தலைநகரில் ஒரு தொகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும் நிலையில் உள்ளனர். இது சென்னையின் அரசியல் மனநிலை மாறி வருவதை காட்டுகிறது. நகர்ப்புற கட்டமைப்பு மற்றும் நடுத்தர வர்க்க பிரச்சனைகள் இங்கு தேர்தல் முடிவுகளை மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றியுள்ளன. தமிழ்நாட்டின் அனைத்து 234 தொகுதிகளின் இந்த மாபெரும் பகுப்பாய்வுக்கு பிறகு வெளியாகும் இறுதி மேஜிக் எண் மாநில அரசியலில் ஒரு புதிய காலத்தின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டுகிறது. இந்த கணக்குகள் மூலம் தெளிவாக தெரிய வருவது என்னவென்றால், இந்த முறை தமிழ்நாட்டில் என்டிஏ முழுமையான பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் திசையில் நகர்ந்து வருகிறது. 118 என்ற மேஜிக் எண்ணை தாண்டி என்டிஏ 126 தொகுதிகளுடன் மாநிலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை உருவாக்கும் நிலையில் உள்ளது. மறுபுறம் ஆளும் எஸ்பிஏ வெறும் 96 தொகுதிகளிலேயே முடங்கியுள்ளதாக தெரிகிறது.
இது திராவிட அரசியலின் இந்த பெரிய கூட்டணிக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரிய விஷயமாகும். ஆனால் இந்த தேர்தலின் மிகப்பெரிய கதையை எழுதியது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே தான். அவர்கள் தங்கள் முதல் தேர்தலிலேயே 11 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் அரசியலில் 3வது சக்தியாக தங்கள் இடத்தை உறுதியாக பிடித்துள்ளனர். சீமான் தலைமையிலான என்டிகே கூட ஒரு தொகுதியுடன் தனது இருப்பை பதிவு செய்துள்ளது. நண்பர்களே, இந்த மாபெரும் எக்ஸிட் போல் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. இந்த முறை மக்கள் மாற்றம் என்பதற்காக தீர்மானமாக வாக்களித்துள்ளனர். உண்மையில் என்டிஏ சென்னை செயலகத்தில் தனது கொடியை ஏற்றுமா, அல்லது மே 4ஆம் தேதி உண்மையான முடிவுகள் வெளியான போது வேறேதாவது பெரிய மாற்றம் நிகழுமா? தளபதி விஜயின் 11 தொகுதிகள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் ஆட்சிப் பாதையில் இந்த புதிய சக்திகளை புறக்கணிக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. ஏப்ரல் 23ஆம் தேதியின் சாதனை வாக்குப்பதிவு மக்களின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருந்ததை ஏற்கனவே காட்டியிருந்தது. இன்றைய இந்த கணக்குகள் அந்த அமைதியான அலைக்கான சாட்சியாக உள்ளன. இப்போது அனைவரின் பார்வையும் மே 4ஆம் தேதியை நோக்கி உள்ளது. அப்போது இவிஎம்களிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வாக்கும் இந்த கணிப்புகளுக்கு உண்மைத்தன்மையை அளிக்கும். திராவிட கோட்டைகளை உடைத்து என்டிஏ தனது புதிய அடையாளத்தை உருவாக்குமா, அல்லது ஸ்டாலினின் திராவிட மாடல் கடைசி தருணத்தில் ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துமா? இதற்கு பதில் காலமே சொல்லும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, தமிழ்நாட்டின் அரசியல் இனி முந்தையதைப் போல இருக்காது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு தொகுதியும் பற்றிய மிக துல்லியமான தகவல்களை உங்களிடம் கொண்டு வருவோம். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் தமிழ்நாடு.